வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இலங்கை தேசிய அணி 3 டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடருக்காக இங்கிலாந்துக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர். நாம் இலங்கை அணியின் ஸ்குவாடை பார்த்தோமானால், தனஞ்சய டி சில்வாவின் தலைமையில் மூத்த வீரர்களாக மேத்யூஸும் மற்றும் திமுத் கருணாரத்னவும் தினேஷ் சந்திமலும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். விசா பிரச்சினை காரணமாக கமிந்து மெண்டிஸ் மற்றும் ஜெஃப்ரி வாண்டஸ்ரீ இலங்கை அணியோடு பயணிக்க முடியாமல் போனது மிகவும் வருத்தத்திற்குரியது. ஆனால் அவர்கள் நாளை இங்கிலாந்துக்கு விஜயத்தை மேற்கொள்வார்கள் என நம்பப்படுகிறது. இதில் இங்கிலாந்து அணியை எடுத்துக்கொண்டால், இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக் உபாதை காரணமாக நடைபெற உள்ள 3 டெஸ்ட் மேட்ச் தொடரிலும் விளையாட மாட்டார் என நம்பப்படுகிறது. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக srilankasports.com சேனல் மூலம் ஒயிஸ்டர் மைதானத்தில் இலங்கை அணி பயிற்சியில் ஈடுபடும் போது நேரடியாக பதிவு செய்யப்பட்ட காணொளி இதோ உங்களுக்காக. இங்கிலாந்து லைன்ஸுக்கு எதிராக நடைபெற்ற பயிற்சி போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 43 ஓவர்களில் 139 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தார்கள். இதில் அதிகூடிய ஓட்டங்களாக திமுத் கருணாரத்ன மட்டும்தான் இடம்பெற்றிருந்தார். 26 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார், 3 பவுண்டரிகள் உட்பட. அவரை தவிர பந்து வீச்சாளரான பிரபா ஜெயசூரிய தான் 20 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 139 ஓட்டங்களுக்கு இலங்கை அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் வெறும் 43 ஓவர்களில் இழந்தது என்பதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாட வந்த இங்கிலாந்து லயன்ஸ் அணி 34 ஓவர்கள் முடிவில் இன்றைய நாளில் 145 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளார்கள். 6 ரன்கள் லீடிங்கில் டே 1-இல் இங்கிலாந்து லயன்ஸ் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த பயிற்சி போட்டியில் இலங்கை அணி ஜெயிப்பார்களா? நம்பிக்கையுடன் நடைபெற உள்ள 3 டெஸ்ட் மேட்ச்களிலும் ஜெயிப்பார்களா? வெற்றியை எங்களுக்கு பெற்று தருவார்களா என்று